பெருமான் கோயிலுக்கு போற. திருவாரூர் அந்த தியாகராஜ பெருமான் கோவிலுக்கு போற. எப்படி போறார் அப்படின்னா, இவர் சுந்தரர் வாரான்னா எப்படி இருக்கும் கூட்டம்லாம் கட்டி வச்சிடலாம், மேலங்காலத்தோட நல்லா மலர் மாலைகள்லாம் போட்டிருக்கார், முத்து மாலையெல்லாம் போட்டிருக்கார், பட்டு அஸ்திரம் உடுத்திருக்கிறார், கையில பிரம்போட ஜவ்வாது வாசனையோட, நெத்தி நிறைய விபூதி, அப்படி ஜவ்வாது வாசனை மணக்குது. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் கோயிலுக்கு போற, தியாகராஜர் கோயிலுக்கு. எப்பவுமே உள்ள போகிறதுக்கு முன்னால தேவாசிரிய மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். அதை தாண்டி தான் தியாகராஜ பெருமாளை பார்க்கணும். அந்த தேவாசிரிய மண்டபத்துல அடியார் பெருமக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்த அந்த அடியார்களை பார்த்துட்டு அப்படியே நேரா உள்ள போயிட்டேன். சிவபெருமான கும்பிடுறதுக்கு உள்ள போயிட்டேன். ஏன் அப்படின்னா, மகாபெரியவர் சொல்வார், மகாபெரியவர் நம்ம எல்லாரும் ராமனுடைய காலத்திலையும் கண்ணனுடைய காலத்திலையும் வாழ்ந்தா நல்லா இருந்திருக்குமே ஆசைப்படுவோம். கண்ணனுடைய காலத்துல நம்ம வாழ்ந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனா மகாபெரியவர் சொல்ற, நல்ல வேளை நான் ராமனுடைய காலத்திலையும் கண்ணனுடைய காலத்திலையும் பறக்கல, ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் கேட்கிறாங்க, இந்த சுவாமி எல்லாரும் அவருடைய காலத்துல பறக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னைக்கு என்னன்னா பிறக்காதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களே. அப்போ அவர் சொல்லுவார், ஒண்ணும் இல்ல, இந்த ராமரும் கண்ணரும் எப்படிப்பட்டவரா, தன்னை யார் வணங்கினாலும் சரி அவங்கள திருப்பி வணங்குவாங்க. அது சின்ன பையனா இருந்தாலும் சரி, தன்னை ஒருத்தவங்க வணங்கினாங்கன்னா திருப்பி தலை குனிந்து வணங்குவார்களாம். ஒருவேளை நான் அவரை வணங்கி அவங்க தெய்வம், அவங்க என்ன வணங்கிட்டா, அதனால அவங்களுடைய காலத்துல நான் பிறகுற, அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தார், இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய அடியவர்கள், இவங்களை நான் வணங்கினா அவங்க என்னை திருப்பி வணங்குவாங்களே, அது கூடாது, இவங்க இவ்வளவு பெரிய அடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். உள்ள போய் சிவபெருமான பார்க்கறதுக்காக போற தியாகராஜ பெருமான். அப்போ அந்த அடியார் கூட்டத்துல விரல் மீண்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா, பரசுராமருடைய அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுல பரசுராமருக்கு அப்பா ஜமதக்னி முனிவர். அந்த ஜமதக்னி முனிவரை காட்டுவிரி அர்ஜுனர்கள் கொன்றுவார்கள். காட்டுவிரி அர்ஜுனன் சொல்லி ஒரு அரசர். எதுக்காகனா, வசிஷ்டர்கிட்ட இருந்த மாதிரியான ஒரு கோமாதா பசு, கேட்டவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய பசுவானது இந்த பரசுராமருடைய அப்பாட்டே இருந்துச்சு. அது கிடைக்கலன்னு சொல்லி காட்டுவிரி அர்ஜுனன் பரசுராமருடைய அப்பா ஜமதக்னி முனிவரை வெட்டி கொன்றுவர். இது தெரிஞ்ச பரசுராமர் என்ன பண்ணுவார், சிவபெருமானை நோக்கி தவம் செய்து மழு என்கின்ற பரசு என்று பெயர் அடைந்து